வெல்கம் டு மகுடம் படிப்பகம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு யூனிட் 6 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூனிட் 6 வந்து நம்ம இந்த பாளையக்காரர் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு சொல்லி பாளையக்காரர் ஃபுல்லாக முடிச்சிருந்தோம். வேலூர் கிளர்ச்சி வரைக்கும் முடிச்சிருந்தோம். அது முடிஞ்சிருச்சு. போன பாட்டில் வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம், தமிழ்நாடு விடுதலை போராட்டம்னு சொல்லி. இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து வீடியோ கிளாஸ் தான் கொடுப்போம். ஃபோனில் வந்து கொஞ்சம் ஆடியோ ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி எழுதி ஹேண்ட் ரிட்டனாக கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுது. நம்ம கவர் பண்ண போகிறது ஸ்கூல் ப்ளஸ் சோர்ஸ் புக் ரெண்டுமே உங்களுக்கு தரவாக கவர் ஆகும். அதனால நீங்கள் உரி பண்ணிக்க தேவையில்லை. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் போன கிளாஸில் எம்என்ஏ பார்த்துருந்தோம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லி பார்த்துருந்தோம். ஏன்னா விடுதலை போராட்டத்தில் ஒவ்வொரு சங்கங்களுடைய பங்களிப்பு என்னன்னு ஃபர்ஸ்ட் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும். இதில் எம்என்ஏங்கிறது 1852 இந்த மெட்ராஸ் பகுதியில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம்னு பார்த்தா ஒரு மேஜரான ஒரு சபா அப்படின்னு நம்ம மெட்ராஸ் சைடு பார்த்தோம்னா மெட்ராஸ் மகாஜன சபா தான். அதனால இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே வந்துருக்கோம். சுதந்திர போராட்ட வரலாறுல சிலபஸ் அடிப்படையில் இங்கே தான் வரும். ஓகேவா? நல்லா பாருங்க. மெட்ராஸ் மகாஜன சபா அடுத்து ஆரம்பிச்ச சபா. இது எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மே 16, 1884 ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சது மொத்தம் 4 பேர்: வீரராகவாச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா மற்றும் சுப்பிரமணிய ஐயர். இந்த வீரராகவாச்சாரியும் ஜி சுப்பிரமணிய ஐயரும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து தி ஹிந்துல வந்து ஆரம்பிக்கிறப்போ இவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்க. இவர் மெயின் காரணக்கர்த்தா ஹிந்து ஆரம்பிக்கிறதுக்கு. நம்ம போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம், பத்திரிகைகளும் பார்த்துருந்தோம். இவரும் ஒரு முக்கியமான காரணம். இதுலயும் இவங்க 2 பேர் வராங்க. நல்லா பார்த்துக்குங்க, வீரராகவாச்சாரியும் சுப்பிரமணிய ஐயரும். சரி, ஓகே. இப்போ இந்த சபாவுடைய பிரசிடென்ட் யாரு, தலைவர் யாரு, செக்ரட்டரி யாரு, அதையும் நம்ம பார்த்துடணும். ரங்கையங்கிறவர் பிரசிடென்ட், அதாவது தலைவர். ஆனந்த சாலுங்கிறவர் செயலாளர், செக்ரட்டரி. ஓகேவா? ஒரு சபான்னு எடுத்தா அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்க்கணும், எப்போ சரி யாரால ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்க்கணும், யாரு செக்ரட்டரி, யாரு பிரசிடென்ட், இந்த மாதிரி பார்க்கணும். இதோட கோரிக்கைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த கண்ணோட்டத்துல படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நல்லாவே யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து இந்த சபாவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா காங்கிரஸுடைய முன்னோடி இயக்கம் சொல்றாங்க. மெட்ராஸ் மகாஜன சபாவை காங்கிரஸோட முன்னோடி இயக்கங்கிறாங்க. ஏன் காங்கிரஸோட முன்னோடி இயக்கம்னு சொல்லணும்? ஏன்னா இதோட கோரிக்கைகளும் நான் இங்க கோரிக்கை காமிப்பேன். இதோட இந்த எம்எம்எஸோட கோரிக்கையும் காங்கிரஸோட கோரிக்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது 84 ஆரம்பிச்சாங்க, பின்னாடியே ஆரம்பிச்சு அது 85 ஆரம்பிச்சிருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸே இருக்காது. ஓரளவு கோரிக்கைகள் ஒரே மாதிரி இருக்கும். அதனால இது வந்து காங்கிரஸின் முன்னோடி இயக்கம்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சிலபஸ் அடிப்படையில் இது முடிச்சோன்னா நம்ம அடுத்து காங்கிரஸ்குள்ள காங்கிரஸோட மீட்டிங்ஸ், கோரிக்கைகள் இதை தான் நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம காங்கிரஸ் வரும், நான் காட்டுவேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மீட்டிங். சரி, இந்த அமைப்போட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடத்தினாங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு, ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எப்பவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது, தவறாம பார்த்துடணும். டிசம்பர் 29, 1884 ஜனவரி 2, 1885 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. ஓகேவா? இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஒரு அமைப்போடதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட கோரிக்கைகள்ல என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ், அதை இப்போ அந்த ஐஏஎஸ் தேர்வு, ஐபிஎஸ் தேர்வு எல்லாம் எழுதுறாங்கல்ல, அந்த எக்ஸாம் தான். அந்த எக்ஸாம் வந்து லண்டன்ல மட்டும்தான் நடத்திட்டு இருந்தாங்க. அதனால இந்தியாவில் படிச்சவங்களும் லண்டன் போய் எழுதிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை வந்து 2 பக்கம் அட் அ டைம்ல நடத்துங்க, லண்டன்ல நடத்துற மாதிரியே இந்தியாலையும் சேர்த்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. லண்டன்ல நடத்துற மாதிரியே இந்தியாலையும் அட் அ டைம்ல நடத்துங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கோரிக்கை வச்சாங்க. ஓகேவா? அடுத்து லண்டன்ல இருக்கிற இந்தியன் கவுன்சில், இந்திய கவுன்சில், தமிழ் மீடியமும் இந்தியா கவுன்சில் அப்படின்னு தான் வரும். இந்தியன் கவுன்சில் அப்படின்னு வரும். இந்தியன் கவுன்சில்னு சொல்லி லண்டன்ல இருக்கும். இந்த இந்தியன் கவுன்சில வந்து கேன்சல் பண்ணுங்க. இந்த இந்தியன் கவுன்சில்லாம் என்னங்கிறத நம்ம பாலிட்டியில பார்க்கலாம். இங்க நம்ம படிச்சோம் அப்படின்னா ரொம்ப டைவர்ட் ஆகி நம்ம அந்த போர்ஷன் விட்டு போயிடுவோம். இங்க வந்து அந்த விடுதலை போராட்டத்துக்குள்ள மட்டும்தான் நம்ம ஸ்டிக்காகி இருக்கணும். சிலபஸ் சரி, சிலபஸ் விட்டுங்கள, இந்த பாயிண்ட் விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது. இந்த இந்தியன் கவுன்சில்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரிட்டிஷ் போட்ட சட்டங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியன் கவுன்சில். அதை நம்ம பாலிட்டியில பார்த்தா மட்டும்தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சும்மா இப்போதைக்கு இந்தியன் கவுன்சில் ஞாபகம் வச்சுங்க, லண்டன்ல இருக்கு, அது ஒரு இது. அதை வந்து கேன்சல் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து டாக்ஸை குறைங்க, வரியை குறைங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அடுத்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், ராணுவ செலவை வந்து குறைங்க அப்படின்னு கேட்கறாங்க. அடுத்து இந்தியன் சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம் பண்ணுங்க. அதாவது நான் சொன்னேன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல அந்த எக்ஸாம் அந்த முறையை வந்து ரிஃபார்ம் பண்ணுங்க, மறுசீரமைங்க அப்படிங்கிற மறுசீரமைப்பு, வேற ஒன்றும் இல்லை, மறுசீரமைப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு இவங்க சொன்ன கோரிக்கையை ஏற்றுட்டு மெக்காலே அவங்களுடைய தலைமையில, மக்காலே அப்படின்னு வரும், மக்காலே அப்படின்னு சொல்லி ஒரு பேரு. ஓகேவா? மக்காலே அவர்களுடைய தலைமையில வந்து இந்த சிவில் சர்வீஸ் மறுசீரமைக்கிறதுக்கான குழுவை போட்டாங்க. ஓகேவா? இந்த யார் தலைமையிலும் பாத்துக்குங்க, கோரிக்கை என்னன்னு பாத்துக்குங்க. அடுத்து அக்டோபர் 24, 1896 இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த டேட்ல காந்தி வந்து மெட்ராஸ் மகாஜன சபையில ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? மெட்ராஸ் மகாஜன சபையில வந்து காந்தி வந்து ஸ்பீச் கொடுத்திருக்காங்க.
இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபாவுடைய கோல்டன் ஜூப்ளியில வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இது ரொம்ப முக்கியம். அது எப்போ கோல்டன் ஜூப்ளினா 1936 அக்டோபர் 8 மெட்ராஸ் மகாஜன சபையோட கோல்டன் ஜூப்ளியில ஜவஹர்லால் நேரு வந்து ஸ்பீச் கொடுத்திருக்காரு. இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம், எம்எம்எஸ் உடைய கோரிக்கைகள் என்ன, எப்போ ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சாங்கிறத பார்த்தோம். இப்போ எம்எம்எஸ் நம்ம ஒரு டைம் குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நல்லா மைண்ட்ல ஏறிடும். அடுத்து ஐஎன்சியோட அடித்தளங்களை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மகாஜன சபா எப்போ ஆரம்பிச்சாங்க, நம்ம முன்னாடி வந்து எம்என்ஏ பார்த்துருந்தோம். ஓகேவா, சுதந்திர போராட்ட வரலாறுல முக்கியமா தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா யூனிட் 6னாவே நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரும். அதனால தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட சங்கங்கள்ல ஆரம்ப காலத்துல எதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம எம்என்ஏ பார்த்துருந்தோம். 1852 கஜுலி லட்சுமி நரசு அவர் கிரசன்ட் பத்திரிகை ஆரம்பிச்சது 1844. இது எல்லாமே பார்த்தோம். ஓகேவா, அடுத்து இதை தொடர்ந்து மெட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்லி மெட்ராஸ்ல ஆரம்பிக்கப்பட்ட அடுத்த முக்கியமான சபாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, அது வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க, 1884 மே 16 ஆரம்பிச்சாங்க. இயர் ரொம்ப முக்கியம். யாரு, மொத்தம் 4 பேரு, வீர ராகவாச்சாரி, ஆனந்தாச்சார்லு, ரங்கையா, ஜி சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா, ஆனந்தாச்சார்லு யாரு, செக்ரட்டரி, ரங்கையா வந்து பிரசிடென்ட். ஓகே, இப்போ ஆரம்பிச்சவங்க டேட் இயர் எல்லாம் பார்த்துட்டோம். இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, காங்கிரஸ் உடைய ஒரு முன்னோடி இயக்கம்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ காங்கிரஸின் முன்னோடி இயக்கம் எது, எம்எம்எஸ், மெட்ராஸ் மகாஜன சபா. ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடத்துறாங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்கிறதுல ஃபர்ஸ்ட்ங்கிறது தவறாம படிச்சிடணும். டிசம்பர் 29 1884 இருந்து ஜனவரி 2 1885 வரைக்கும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. சரிப்பா, என்னென்னலாம் கோரிக்கை வச்சிருந்தாங்க, ஐசிஎஸ் எக்ஸாம், அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இந்தியா அந்த ஆட்சி பணியில வரவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரவங்க அந்த எக்ஸாம் வந்து லண்டன்ல நடத்திட்டு இருந்தாங்க. அதனால இந்தியால இருந்து லண்டன் போய் எழுத வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இந்தியால படிக்கிறவங்க லண்டன்லயும் நடத்துங்க, இந்தியாலையும் நடத்துங்க, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி நடத்துங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. அப்புறம் லண்டன்ல இருக்கிற இந்தியன் கவுன்சில் அப்படிங்கிறத மூடுங்க, க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அடுத்து வந்து டாக்ஸை குறைங்க அப்படின்னு சொல்லி, வரி குறைப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அடுத்து வந்து மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், ராணுவ செலவை குறைங்க. அடுத்து இந்தியன் சிவில் சர்வீஸ் ரிஃபார்ம் பண்ணுங்க, அதான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த எக்ஸாமோட இந்த முறையை வந்து ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மெக்காலே தலைமையில குழு போடுறாங்க, மறுசீரமைக்கிற குழு மெக்காலே தலைமையில. அது ரொம்ப முக்கியம். அடுத்து காந்தி வந்து எப்போ ஸ்பீச் கொடுக்குறாரு, இங்க அக்டோபர் 24 1896 காந்தி வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. மெட்ராஸ் மகாஜன சபால ஸ்பீச் கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மெட்ராஸ் மகாஜன சபாவோட கோல்டன் ஜூப்ளியில ஜவஹர்லால் நேரு வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அது அக்டோபர் 8 1936. 2 பேர் ஸ்பீச் கொடுத்ததும் அக்டோபர் தான். ஓகேவா, இவர் 24, இவர் 8. ஓகேவா, முடிஞ்சு. இப்ப நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்னா 1852 84. சரியா, ஆங்காங்கே வந்து சபைகள் ஆரம்பிச்சிருந்தாங்க. 52ல ஒரு பக்கம் சபா, அங்க சென்னை பொறுத்த அளவுக்கு எக்ஸாம்பிளா நான் சென்னையே சொல்றேன். 84 இங்க வந்து திருப்ப சென்னை மகாஜன சபா, இது நேட்டிவ் அசோசியேஷன், இது மகாஜன சபா. ரெண்டு பக்கம் இப்படி வந்து தனித்தனியா அங்கங்க சபாவா ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு பொதுவான அமைப்பு வேணும், நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒரு பொதுவான அமைப்பு இருந்தாதான், ஒரு யூனிட்டி இருந்தாதாங்க நம்ம கோரிக்கை வலுப்பெறும். இப்போ ஒருத்தரே கேட்டுட்டு இருக்கிறக்கும், இப்போ நான் ஒருத்தனே போய் வேகன்சி வேணும்னு டிஎன்பிசியில கேட்கறக்கும், எல்லாரும் சேர்ந்து கேட்கறதுக்கும், எல்லாரும் சேர்ந்து சிலபஸ் மாத்துங்கன்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஒரு பொதுவான அமைப்பு இருந்தாதான் நம்ம எதாவது போய் கோரிக்கை பிரிட்டிஷ்கிட்ட வச்சாலும் அது செல்லுபடி ஆகும். அதனால ஒரு பொதுவான அமைப்பு வேணும்னு சொல்லி தலைவர்கள் யோசிக்கிறாங்க. இதுதான் வந்து அந்த காங்கிரஸ்க்கான அடித்தளத்துக்கான ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். அது எப்படி நகர்றதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது காங்கிரஸ் உடைய அடித்தளம். ஓகே, எப்படி அடித்தளம் போடுறாங்க, கரெக்டா டிசம்பர் 1884. இப்ப 84 வரைக்கும் பார்த்துட்டோம். 84 டிசம்பர்ல, ஏன்னா அந்த கட்சி 84 தான் சபாவை ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டா டிசம்பர் 1884 தியோசபிக்கல் சொசைட்டின்னு ஒரு சபை இருக்குங்க, பிரம்மஞான சபை. இது நீங்க எங்க படிப்பீங்கன்னா சமூக சமய சீர்திருத்த இயக்கம் சொல்லி ஐஎன்எம்ல படிப்பீங்க. ஓகேவா, சமூக சமய சீர்திருத்தம் சொல்லி ஐஎன்எம்ல வரும், இதுலயுமே வரும். நம்ம அது தனியா சமூக சமய சீர்திருத்த இயக்கம் பார்க்கும்போது இதோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து பிரம்மஞான சபைன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. தியோசபிக்கல் சொசைட்டின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஓகேவா, இதோட மீட்டிங் நடக்குது எங்கன்னா சென்னை அடையாறுல நடக்குது. அடையாறுல தான் இந்த பிரம்மஞான சபையோட ஹெட் குவார்டர்ஸே இருக்கும். இதையும் கூடுதலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சமூக சமய சீர்திருத்தத்துல அதை பார்க்கலாம். ஓகேவா, தியோசபிக்கல் சொசைட்டியோட ஒரு மீட்டிங் நடக்குது. நம்ம எங்க ஆரம்பிச்சாங்கிற அந்த புள்ளி வந்து கொஞ்சம் பிளாஷ்பேக் போயிட்டு வந்ததா புரியும். இந்த மீட்டிங் முடியுது. இந்த மீட்டிங் முடிஞ்ச கையோட இங்க இருந்த தலைவர்கள் வந்து நேரா வந்து எங்க போறாங்க அப்படின்னா ரகுநாத ராவ் இல்லம் சொல்லி ஒருத்தரோட இல்லத்துக்கு போறாங்க. ஓகேவா, அங்க வந்து ஏஓ ஹியூமும் வராரு. இந்த மீட்டிங்ல அந்த ஏஓ ஹியூமுங்கிற நபரும் கலந்துக்கிறாரு. இவர் யார் அப்படின்னா ஐசிஎஸ் அதிகாரி. இவர் ஐசிஎஸ் அதிகாரி, பிரிட்டிஷுக்கு கீழே வந்து ஒரு ஆட்சி பணியில ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல வேலை செஞ்ச ஒரு ஆள் தான் ஏஓ ஹியூமுங்கிறவர். இவரும் இந்த மீட்டிங்ல இருந்திருக்கிறாரு. இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நேரா இங்க ரகுநாத ராவ் இல்லத்துக்கு வந்துடுறாங்க. ஏஓ ஹியூமும் பிளஸ் ஒரு 14 மெம்பர்ஸும் வராங்க. ஏஓ ஹியூம் தலைமையில இங்க வந்து இந்த இல்லத்துல ஒரு கூட்டம், சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது.
மீட்டிங் மாதிரி நடக்குது. இங்கதான் இந்த 17 மெம்பர்ஸும் இந்த ஏஓஹிம் என்ன சொல்றாங்க, ஏன்னா இவர் பிரிட்டிஷ் சார்பான நபர், எங்களுக்கு வந்து ஒரு பொதுவான அமைப்பு வேணும், எங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பொதுவான அமைப்பு இருந்தா நாங்க உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கும் எங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்கும் ஒரு இதா இருக்கும்னு சொல்லி ஏஓஹிம்கிட்ட இந்த 17 மெம்பர்ஸும் எல்லாரும் கேட்கறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் ஏஓஹிம் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷ்ல அப்போ கவர்னரா இருந்தது யார் அப்படின்னா, இந்த டைம்ல இந்த சீன் நடந்துட்டு இருக்கிற டைம்ல 84ல கவர்னரா இருந்தது யார் அப்படின்னா டஃப்ரின். டஃப்ரின் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்னர், இதை ஞாபகம் வச்சுங்க. ஏஓஹிம் போய் டஃப்ரின்ட்ட பேசுறாங்க கவர்னர்கிட்ட, ஏன்னா கவர்னர்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. கவர்னர் ஜெனரல்கிட்ட போய் பேசுறாங்க, இந்த மாதிரி ஒரு பொதுவான அமைப்பு கேட்கறாங்க, நம்ம அமைச்சு கொடுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஐஎன்சினா இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குற ஒரு யோசனை அப்பதான் வந்துச்சு. ஓகேவா? இந்த மீட்டிங் தான், இந்த காங்கிரஸ் உருவாகிறதுக்கான ஒரு அடித்தளமே இந்த மீட்டிங் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இவர் போய் டஃப்ரின் அந்த கவர்னர்கிட்ட பேசுறாங்க, ஓகே சொல்லிட்டு சரி ஓகே ஆரம்பிச்சிடலான்ட்டு ஒரு முடிவு வந்துதான் இந்திய தேசிய காங்கிரஸ் உதயம் ஆகிறது. இனிதே உதயம் ஆகிருச்சு. ஓகேவா? இதுதான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸோட பங்களிப்பு தான் பெருசா இருக்கும். இதுல இருந்து தான் தலைவர்கள் இனி ஒவ்வொரு போராட்டமா இனிஷியேட் பண்ணி கொண்டு போறாங்க. காங்கிரஸ் கட்சி சார்பா, தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பா ஒவ்வொன்றா இனிஷியேட் பண்ணி கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்படியே ஃபுல்லா இதோட மீட்டிங்ஸ் என்ன, இதோட போராட்டங்கள் என்ன, இதோட கோரிக்கைகள் என்னன்னு பார்த்துட்டே போனா ஃபுல்லா விடுதலை போராட்டமே கவர் ஆயிடும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம், டிசம்பர் 1884 பிரம்மஞான சபைங்கிற ஒரு மீட்டிங் நடக்குது. பிரம்மஞான சபைனா என்னன்னு நம்ம சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துல பார்க்கலாம். மீட்டிங்ல வந்து சென்னை அடையாறுல நடக்குது. மீட்டிங் முடிச்சுட்டு ஏஓஹிம் போன்ற நபர்கள் ஒரு 17 நபர்கள் சேர்ந்து ரகுநாதராவ் இல்லத்துல ஏஓஹிம் தலைமையில ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல வந்து எங்களுக்கு பொதுவான அமைப்பு வேணும் லீடர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அப்ப இருந்த கவர்னர் டஃப்ரின் போய் பேசுறாரு, இந்த மாதிரி ஒரு பொதுவான அமைப்பு வேணுமான்னு. சரி அவரும் வந்து நீங்க ஆரம்பிச்சுங்கன்னு சொல்லி சொல்றாரு. இங்கதான் வந்து இந்த மீட்டிங்ல தான் உருவாகும் யோசனை சரி தோன்றுச்சு இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? அடுத்து சரி அந்த 17 மெம்பர்ஸ் சொன்னல, அதுல சில பேர்த்த மட்டும் நம்ம இங்க பார்க்கலாம். 17 பேர்த்துல ஒரு சில தலைவர்கள், குறிப்பிட்டத்தக்க தலைவர்கள் பேர் மட்டும் பாத்துக்குங்க, எதுக்கோ எக்ஸாமுக்கு சேஃபுக்கு. தாதாபாய் நவரோஜின்னு சொல்லுவாங்க இவரை, அவரை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? ஜி சுப்பிரமணிய ஐயர் நம்ம பார்த்தோமா இல்லையா? தி ஹிந்துல வந்தாரு. அப்புறம் இங்க வந்து இந்த மெட்ராஸ் மகாஜன சபால வந்தாரு. லாலா லஜபத் ராய் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். கேடி தலாங்கன்னு சொல்லி ஒரு நபரு. சுரேந்திரநாத் பானர்ஜி. அந்த 17 பேர்ல இம்பார்ட்டன்டான ஆளுங்க இவங்க. இதை மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தாதாபாய், ஜி சுப்பிரமணிய ஐயர், லாலா லஜபத் ராய், கேடி தலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகே கட்சி ஆரம்பிச்சாச்சு. 17 பேர் கூடுறாங்க. கட்சி ஓகேன்னு சொல்லி தொடங்கியாச்சு. இந்த கட்சியோட கோரிக்கைகள் என்ன, இந்திய தேசிய காங்கிரஸோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். டிமாண்ட்ஸ் ஆஃப் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட்லயும் சென்ட்ரல்லையும், மாநிலத்திலையும் மத்தியத்திலையும் சட்ட மேலவையை உருவாக்குங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது சென்ட்ரல்னா ராஜ்யசபா, உங்க புரிதலுக்கு நான் சொல்றேன். ஸ்டேட்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்களா ஸ்டேட்ல, அது இப்ப நம்ம இதுல இல்ல, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அது வந்து 1986 வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதை பத்தி நம்ம வந்து பாலிட்டியில ஃபுல்லா பார்க்கலாம். ஓகே, ஸ்டேட்லயும் சரி சென்ட்ரல்லையும் சரி இந்த சட்ட மேலவையை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. யார்? ஐஎன்சி. அடுத்து இந்த சட்ட மேலவையை உருவாக்குறீங்களே, இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இதுல இந்தியர்களோட உறுப்பினர்களை அதிகப்படுத்துங்க. சட்ட மேலவையை சென்ட்ரலையும் ஸ்டேட்லையும் உருவாக்குங்கன்னு சொல்லியாச்சு. அப்படி உருவாக்குற அந்த சட்ட மேலவையில இந்தியர்களோட எண்ணிக்கையை அதிகரிங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது 2வது கோரிக்கை. அடுத்து 3வது கோரிக்கை என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னா, நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிங்க அப்படின்னு கேட்கறாங்க. செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி. நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஆர்டிகலாவே இருக்கு. ஆர்டிகல் 50 வந்து செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரின்னு டிபிஎஸ்பில இருக்கு. இது வந்து நம்ம வந்து தனியாவே வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? பாலிட்டியில பார்க்கலாம். ஓகேவா? நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிப்பது அப்படின்னு சொல்லி இது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அடுத்து வந்து ராணுவ செலவுகளை குறைங்க அப்படிங்கிறாங்க. இதேதான் சேம் எம்எம்எஸும் கேட்டு, சரி ஆமா எம்எம்எஸும் கேட்டுருந்துச்சு, மெட்ராஸ் மகாஜன சபா. அடுத்து வரியை குறைங்க, ரெடியூஸ் டாக்ஸ். இதே தான் சேம் எம்எம்எஸும் கேட்டுருந்துச்சு, மெட்ராஸ் மகாஜன சபா. ஓகேவா? இதனாலதான் காங்கிரசின் முன்னோடி இயக்கம் எம்எம்எஸ்ங்கிறாங்க. ஏன்னா அவங்க வச்ச கோரிக்கையும் ஐஎன்சி வைக்கிற இப்போ கோரிக்கையும் எம்எம்எஸ் வச்ச கோரிக்கையும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் முன்னோடி இயக்கம்னு சொல்லி சொல்றாங்க, வரி குறைங்கிறாங்க. அடுத்து ஐசிஎஸ் எக்ஸாம், இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இந்தியாலையும் நடத்துங்க லண்டன்லயும் நடத்துங்க. இது எம்எம்எஸ் சொன்னதா, ஒத்து போதா? அதனாலதான் முன்னோடி இயக்கம். அடுத்து உங்களுக்கு ஷார்ட்கட் பிளஸ் இமேஜோட ஒரு பேட்சை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். சங்கத்தமிழ் பேட்ச், அவுட் சோர்ஸ் பிளஸ் ஸ்கூல் புக்கு. ஒரு 13 மனப்பாட பகுதி மட்டும். நீங்க எங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ, இப்போ நீங்க சொற்பொருள் பாக்குறீங்களா, அதே மாதிரி நீங்க சொற்பொருள், கலை சொல்லு, இந்த மாதிரி நீங்க எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அந்த மனப்பாடம் பண்ற பகுதிகளை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட் வச்சு நம்ம பேட்ச் கொண்டு போயிட்டு இருக்கோம். சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட கலை சொல்லே வந்து 1000+ கலை சொல் முடிச்சிட்டோம். அடுத்து 1000+ கலை சொல் தாண்டி நம்ம ரன் ஆயிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொற்பொருளும் பாத்தீங்கன்னா நம்ம 350 சம்திங் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா?
ரன் ஆயிட்டு இருக்கு பேட்ச் ஒரு 2 வீக்ஸ்லயே. அட்லீஸ்ட் நீங்க காதுல கேட்டாவே போதும், இதுக்கு நீங்க கஷ்டமா இருக்கும்னு நினைப்பீங்க, காதுல கேட்டு இமேஜ் பார்த்தாவே போதும், அந்த அளவுக்கு நம்ம சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த பேட்சுக்கான ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு, இப்போ நியூ இயர் ஆஃபரா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆஃபர் வந்து Jan 3 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. அதனால குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆப் லிங்க், டெமோ வீடியோஸ், கலைச்சொல் சொற்பொருளுக்கான டெமோ வீடியோஸ், ஆப் லிங்க் எல்லாமே நான் கீழே வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. இந்த ஸ்கெடியூலுமே நான் கீழே வைக்கிறேன், குயிக்கா செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு யூடியூப்னா நம்ம வந்து ரெகுலரா கொடுக்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா நம்ம ஜிஎஸும் கொண்டு போகணும் யூடியூப்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழும் யூனிட் 7 நம்ம கொண்டு போகலான்னு இருக்கோம் யூடியூப்ல. அதனால வந்து டெய்லி ஒரு வீடியோங்கிறப்ப நம்ம எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நம்ம கொஞ்சம் அவ்வளோ ஸ்பீடா போக முடியுமான்னு என்னால சொல்ல முடியாது. குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபீ வந்து 600 தான். தேங்க்யூ. காவல்துறையை வந்து மறுசீரமைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, போலீஸ் வந்து ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட், வனச்சட்டம்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்ப இருந்து வனச்சட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஐரோப்பியர்கள் வந்து ஃபுல்லா உரிமை எடுத்துப்பாங்க, வனத்தை எடுத்துட்டு அங்க இருக்கிற அந்த பழங்குடியினர்கள்லாம் விரட்டிடுவாங்க. அந்த பழங்குடியினர் கிளர்ச்சின்ல போகும். நம்ம வந்து அது அந்த பழங்குடியினர் கிளர்ச்சி பாக்குறப்ப பார்க்கலாம், அயனம் பாக்குறப்ப நம்ம பாத்துக்கலாம், இதை இங்க தேவையில்லை. ஓகே, ரிஃபார்ம் பண்ணுங்க. அதனால அந்த ஃபாரஸ்ட் சட்டத்தை வந்து ரிஃபார்ம் பண்ணுங்க, மறுசீரமைங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து முறையற்ற கட்டணம் மற்றும் கலால் வரியை நீக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மொத்தம் 9 தான். இந்த 9 நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஓகேவா? ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் நம்ம டக்கு டக்குன்னு பாத்திரலாம், ஓகேவா? யார் யார் அந்த 17 பேர் கலந்துக்கிட்டாங்க? 17 பேர்ல குறிப்பிடத்தக்க தலைவர்னா தாதாபாய் நௌரோஜி. தாதாபாய் நௌரோஜியை முதுபெரும் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, முதுபெரும் மனிதர், ஓகேவா? கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஜி சுப்பிரமணிய ஐயர் கலந்துக்கிறாரு, லாலா லஜபத் ராய், KT தலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி. இவங்களோட கோரிக்கைகள்ல என்னென்ன? டிமாண்ட்ஸ் ஆஃப் INC, மத்தியத்திலும் சரி மாநிலத்திலும் சரி சட்ட மேலவையே உருவாக்குங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அடுத்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அந்த சட்ட மேலவையில் இருக்க இந்தியாவில் இருக்கிற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க, ஓகேவா? உருவாக்குறதுல எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்க. அடுத்து நிர்வாகத்தையும் நீதித்துறையும் பிரிங்க, செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் ஃப்ரம் ஜுடிஷியரி. இது இப்போ நமக்கு ஆர்டிகலாவே இருக்கு, ஆர்டிகல் 50 DPSP-ல இருக்கு. அடுத்து ராணுவ செலவுகளை குறைங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அடுத்து வரியை குறைங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதெல்லாம் MMS சொன்னதான் ஒத்து போகுது, அதனால வந்து முன்னோடி இயக்கம் சொல்றாங்க. ICS எக்ஸாம் இந்தியாலையும் சரி லண்டன்லயும் சரி ஒரே டைம்ல நடத்துங்க. அடுத்து காவல்துறையை வந்து மறுசீரமைங்க, போலீஸ் ரிஃபார்ம் பண்ணுங்க, ஃபாரஸ்ட் ஆக்ட் வனச்சட்டத்தை வந்து மறுசீரமைங்க, முறையற்ற கட்டணம் மற்றும் கலால் வரியை நீக்குங்கன்னு சொல்லி கேட்கறாங்க, ஓகேவா? இதோட கோரிக்கைகள் முடிஞ்சு. அடுத்து வந்து நாம இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்த கட்சியோட முக்கியமான மீட்டிங்ஸ் என்ன? இந்த முக்கியமான மீட்டிங்ஸ்லயே நம்ம வந்து ஐஎன்எம் இருக்கும்ல, ஐஎன்எம்ல வந்து INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பத்தி பாக்குறப்ப, அதாவது இந்த சுதந்திர போராட்ட வரலாறு பத்தி பாக்குறப்ப, ஐஎன்எம்மா பாக்குறப்ப நம்ம இந்தியா ஃபுல்லாமே பார்க்கணும், ஓகேவா? இதுல நம்ம யூனிட் 6ல பாக்குறப்ப சுதந்திர போராட்ட வரலாறு நம்ம தமிழ்நாட்டை இம்பார்ட்டனா பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். தமிழ்நாட்டு தலைவர்கள் எந்தெந்த மீட்டிங்ல கலந்துட்டாங்க, தமிழ்நாட்டு தலைவர்கள் காந்தியோட ஒவ்வொரு இயக்கத்திலையும் எந்த அளவுக்கு பங்களிப்பு இருந்துச்சு, இந்த மாதிரி அந்த தமிழ்நாட்டு தலைவர்களை முக்கியமா சார்ந்தே பார்க்கணும். ஐஎன்எம் தான் அப்படி இல்லை, ஐஎன்எம் வந்து இந்திய தலைவர்கள் அத்தனை பேர்த்தையும் பார்க்கணும், இங்க தமிழ்நாட்டு தலைவர்களை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அந்த கண்ணோட்டத்துல நம்ம ஒவ்வொரு பாயிண்டும் எங்கெங்க கிடைக்குதோ நம்ம விடாம கரெக்டா பார்த்தாதான் நம்ம இந்த விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேவா? இப்போ நம்ம மீட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போ கட்சி ஆரம்பிச்சாச்சு, அமைச்சாச்சு. இந்த மீட்டிங் எங்க நடக்குது? ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஒரு மாநாடு எடுத்தா ஒரு மாநாடு எங்க நடக்குது, எந்த வருஷத்துல நடக்குது அப்படிங்கறது இம்பார்ட்டன்டா பார்க்கணும். எந்த தலைவர்கள் முக்கியமா பங்கெடுத்துக்கிட்டாங்க, தலைவர் யாரு, அங்க என்ன கோரிக்கை வச்சாங்க, யார் கோரிக்கையை முன்மொழிஞ்சா, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கணும். எக்ஸாம்லயே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நான் அதுக்கான ப்ரூஃபும் நான் காட்டுறேன், ஓகேவா? டிசம்பர் முதல் மாநாடு டிசம்பர் 28, 1885 ரகுநாதராவ் இல்லத்துல உட்காந்து எல்லாரும் பேசி காங்கிரஸ் உருவாக்கிடுறாங்க, ஓகேவா? எப்போ மீட்டிங் மாநாடு வைக்கிறாங்கன்னா டிசம்பர் 28, 1885 பாம்பேல ஃபர்ஸ்ட் மீட்டிங் வைக்கிறாங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பூனேல தான் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க, பாம்பேக்கு மாத்திடுறாங்க. ஏன் அப்படின்னா அப்போ காலரா நோய் பரவிட்டு இருந்துச்சு, அதனால மீட்டிங் டேட்டும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தனால பூனேல இருந்து பாம்பேக்கு மாத்திட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் தான் நமக்கு இந்த கூற்று காரணங்கள்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாம்பேல இருந்து சரி பூனேல இருந்து பாம்பே மாத்திட்டாங்க, காரணம் என்னன்னா இந்த மாதிரி நோய் பரவல்னால அப்படின்னு கேட்பாங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், INU அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பேர் வச்சாங்க. இந்திய நேஷனல் காங்கிரஸ் வைக்கல, இந்தியன் நேஷனல் யூனியன் தான் வச்சாங்க. இந்தியன் நேஷனல் யூனியன் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் பேர் வச்சது, ஓகே? அதுக்கப்புறம் வந்து பேர் வந்து மாத்தி INCன்னு கடைசியா வைக்கிறாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்கட்டும், யூனியன் வேணாம் அப்படின்னு சொல்லி பேர் மாத்துறாங்க. இதையும் ஞாபகம் வச்சுங்க. இனிஷியலா என்ன பேர் வச்சாங்கன்னு கூட கேட்கலாம். பிளேஸ், இந்த முதல் மாநாடு நடந்த பிளேஸ் என்ன, இது முக்கியம் தான். கோகுல்தாஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ், கோகுல்தாஸ் சமஸ்கிருத கல்லூரி, ஓகேவா? இங்கதான் நடந்துச்சு. அடுத்து இந்த மீட்டிங்கோட தலைவர் யாரு, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். WC பானர்ஜி இந்த மீட்டிங்கோட முதல் பிரசிடென்ட், ஓகே? இந்த மீட்டிங்கோட முதல் பிரசிடென்ட் WC பானர்ஜி போடுங்கன்னு சொல்லி வழிமொழிஞ்சது யாரு அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். இந்த பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம்.
இந்த மாதிரி ஃபுல்லாவும் படிச்சுட்டு வரணும், மீட்டிங் எங்க நடந்துச்சுன்னு படிக்கணும். அது போக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு தலைவர் எங்க பங்களிச்சாங்கிறத பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி. ஓகேவா? இவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் நம்ம தமிழ்நாட்டு தலைவர் தான். நம்ம பார்த்தோம் சுதேசி மித்திரன் ஆரம்பிச்சது இவர் தான், தி ஹிந்து ஆரம்பிச்சது இவர் தான், 1884 வீரராகவச்சாரியும் ஜி சுப்பிரமணிய ஐயர் இவங்க எல்லாம் சேர்ந்து எம்எம்எஸ் ஆரம்பிச்சது இவர் தான். இவர் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த விடுதலைக்காக ரொம்பவுமே பங்களிச்சது இவரோட இது இருக்கு. ஓகேவா? வழிமொழிஞ்சது யாரு? இப்போ தமிழ்நாட்டு தலைவருங்கிறப்ப யூனிட் 6க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் வழிமொழிந்தது. ஓகே, WC பானர்ஜியை போடுங்கன்னு சொல்லி ஜி சுப்பிரமணிய ஐயர் வழிமொழிஞ்சிருக்காரு. அடுத்து பார்ட்டிசிபேட்டட் மெம்பர்ஸ் மொத்தம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? ஏன்னா இந்த எக்ஸாம்ல இப்போ இந்த குரூப் 2 2025 கூட எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுல சென்னை மாநிலத்தை சார்ந்து 21 பேர், மெட்ராஸ் பிரசிடென்சி சார்பா 21 பேர். அது என்ன மெட்ராஸ் பிரசிடென்சி சார்பா 21 பேர், தமிழ்நாடு சார்பா வந்து 16 பேர். ஏன் இப்படி பிரிச்சு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அப்ப இருந்த சென்னை மாநிலம்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒடிசால சில பகுதிகள், அப்புறம் கர்நாடகால சில பகுதிகள், அப்புறம் கேரளால சில பகுதிகள், அப்புறம் தமிழ்நாடு, இதெல்லாம் சேர்ந்துதான் சென்னை மாநிலம்னு சொல்லுவாங்க. இது 1947 நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி, நம்ம ஸ்டேட்ல உருவாகிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருந்துச்சு. ஒடிசா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து, அங்கங்க சில பகுதிகள்லாம் சேர்ந்து, தெலுங்கானா எல்லாமே இருக்கும். எல்லாம் சேர்ந்துதான் சென்னை மாநிலம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சென்னை மாநிலமா பார்த்தா, சுதந்திரத்துக்கு முன்னாடி அந்த கவுண்ட் வச்சு பார்த்தா 21 பேர் மெட்ராஸ் பிரசிடென்சியிலிருந்து. தமிழ்நாடுல இருந்தா இப்போ ஸ்டேட் பிரிஞ்சு தமிழ்நாடுன்னு தனியா இருக்கா, அப்படி அந்த தமிழ்நாடுன்னு தனியா கணக்கு எடுத்தா 16 பேர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுறவங்க, அந்த கர்நாடகால அவங்க பேசுற அந்த லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த கணக்குப்படிதான் 21. இதுவும் வந்து மாறுது. 21 சொல்லி நமக்கு வெங்கடேசன் புக்ல இருக்கு, 22 சொல்லி நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. ரெண்டுமே பாத்துக்கங்க. இப்போ குரூப் 2ல கூட கூட்டுக்காரணம் கேட்டு குழப்பி விட்டாங்க நம்மள. இது ரொம்ப முக்கியம். ஓகே, 16 பேரு. இதுல இந்த 21 பேர் போனதுல சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபா இருக்குல்ல, அது சார்பா நிறைய பேர் போயிருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஏன் ஜி சுப்பிரமணிய ஐயர் கூட வழிமொழிஞ்சாரு, WC பானர்ஜியை போடுங்கன்னு சொல்லி. அவரே மெட்ராஸ் மகாஜன சபாவை சேர்ந்தவர் தான். ஓகேவா? அப்ப மெட்ராஸ் மகாஜன சபால இருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ஒவ்வொரு மீட்டிங் வச்சு ஒரு தீர்மானம் வச்சு கோரிக்கை வைப்பாங்க பிரிட்டிஷ்ட. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன தீர்மானம் வச்சா, தீர்மானத்தை வந்து யார் முன்மொழிஞ்சா அப்படின்னா, முன்மொழிஞ்சது யாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். இவரு அதேதான், அந்த வழிமொழிஞ்சாருன்னு சொன்னல WC பானர்ஜி, அவரே தான் மீட்டிங்கான தீர்மானத்தையும் முன்மொழிஞ்சிருக்காரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட ஃபர்ஸ்ட் தீர்மானத்தை முன்மொழிஞ்ச பெருமை யாரையே சாரும் ஜி சுப்பிரமணிய ஐயர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மீட்டிங்கோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல அவர் வழிமொழிஞ்சதுக்கும் யாரு, ஜி சுப்பிரமணிய ஐயர். அந்த பெருமை இவரையே சாரும். ஓகேவா? நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபுல்லா டீடைலா பார்த்துட்டோம். அடுத்து செகண்ட் மீட்டிங் பார்ப்போம். ஓகேவா? செகண்ட் மீட்டிங் பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அடுத்து ஐஎன்சியோட 2வது மாநாடு எங்க நடக்குது அப்படின்னா கல்கத்தால. ஃபர்ஸ்ட் எங்க நடந்துச்சு, பாம்பேல. 2வது எங்க நடக்குது, இப்போ கல்கத்தால. 1886 பிரசிடென்ட் யாரு இதுல, தாதாபாய் நவ்ரோஜி. அங்க கலந்துகிட்டாருல, அந்த ரகுநாத ராவ் இல்லத்துல கலந்துகிட்ட ஒருத்தர் தான் தாதாபாய் நவ்ரோஜி. முதுபெரும் மனிதர், கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு கூட நான் சொன்னேன். இதுல 434 மெம்பர்ஸ் கலந்துக்கிறாங்க. ஓகேவா? அதுல 47 பேர் சென்னை சார்ந்தவங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். அதனால சென்னை சார்ந்தவங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கிறதும் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 434 மெம்பர்ஸ்ல 47 பேர் சென்னையை சார்ந்தவங்க. இந்த செகண்ட் மீட்டிங் பொறுத்தளவுக்கு அவ்வளவு போதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல எதுவும் நடக்கல. செகண்ட் மீட்டிங்க்கு இவ்வளவு போதும். நாம இப்போ வந்து ஃபுல்லா ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் டக்குன்னு ரிவைஸ் பண்ணிட்டோம்னா நல்லா மைண்ட் செட் ஆயிரும். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த காங்கிரஸ்க்கான அடித்தளம் எங்க வந்துச்சு, டிசம்பர் 1884 பிரம்மஞான சபையோட ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங் வந்து சென்னை அடையாறுல நடக்குது. இந்த மீட்டிங்ல ஏவோஹிம் போன்ற நபர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க மீட்டிங் முடிஞ்ச கையோட எல்லாரும் செட்டா இங்க வராங்க, ரகுநாத ராவ் இல்லத்துக்கு வராங்க. இவர் ஏவோஹிம் யாருன்னா ICS அதிகாரி. இவரோட சேர்ந்து ஒரு 17 மெம்பர்ஸ் இந்திய தலைவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து ஒரு பொதுவான அமைப்பு வேணும், அப்பதான் நாங்க கோரிக்கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ஏவோஹிம் என்ன பண்றாரு, கவர்னர் டஃப்ரின்ட்ட போய் சொல்றாரு. அப்போ கவர்னர் இந்த டஃப்ரின்ட்ட போய் சொல்றாரு, சரி உருவாக்கிடலான்னு சொல்லி தான் இந்த INC, இந்திய நேஷனல் காங்கிரஸ் உருவாகுது. அப்போ ஒரு அடித்தளம் போட்டது, INC உருவாக்குறதுக்கு யோசனை போட்டது, இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு யோசனை போட்டு அடித்தளம் போட்டது இந்த ரகுநாத ராவ் இல்லத்துலதான். ஓகே, அந்த 17 மெம்பர்ஸ்ல குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ஜி சுப்பிரமணிய ஐயர், லாலா லஜபத் ராய், KT தலாங், சுரேந்திரநாத் பானர்ஜி. ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்டான ஆளுங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க தலைவர்களை. அடுத்த கோரிக்கைகள்ல என்னென்ன வச்சாங்க, இந்த இந்திய நேஷனல் காங்கிரஸ் மத்தியத்திலயும் மாநிலத்திலயும் சரி சட்ட மேலவையை வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்குற இந்த சட்ட மேலவையில இந்தியர்களோட உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். நிர்வாகத்தின் நீதித்துறையும் பிரிக்கணும். அது 50வது ஆர்டிகல் படி DPSP இது பண்ணாங்க. ராணுவ செலவுகளை வந்து குறைக்கணும். ஓகேவா? ராணுவ செலவுகளை குறைக்கணும். டாக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும், வரியை வந்து குறைக்கணும். அடுத்து ICS எக்ஸாம் வந்து இந்தியாலையும் நடத்தணும், லண்டன்லயும் நடத்தணும். ரெண்டு இதுலயும் அட் டைம் நடத்தணும். இதெல்லாம் MMS வச்ச கோரிக்கை தான். அடுத்து காவல்துறை வந்து மறுசீரமைக்கணும்.
ஃபாரஸ்ட் வனச்சட்டத்தை வந்து மறுசீரமைக்கணும், முறையற்ற கட்டணம், கலால் வரி இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் கோரிக்கைகள். அடுத்து முதல் மாநாடு பார்க்கணும். அடுத்ததுல இம்பார்ட்டன்ட், ஏன்னா எக்ஸாம்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம கொஸ்டின்ஸ் வருது. டிசம்பர் 28 1885ல நமக்கு பாம்பேல மீட்டிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் புனேல தான் இருந்துச்சு, அப்புறம் பாம்பேக்கு மாத்திட்டாங்க. ஏன்னா கலரா நோய் பரவிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஐஎன்யூ இருக்கு, இந்தியன் நேஷனல் யூனியன் சொல்லி இருந்ததை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லி மாத்திடுறாங்க, பேரை மாத்திடுறாங்க. அப்புறம் பிளேஸ் வந்து எங்க நடக்குதுன்னா கோகுல்தாஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ்ல நடக்குது. அப்புறம் WC பானர்ஜி தான் முதல் பிரசிடென்டா வராரு. வழி முடிஞ்சது, முதல் பிரசிடென்டா போடுங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் இவரை எல்லா பக்கமும் நம்ம வந்திருக்காரு, நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, ஒரு மீட்டிங்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதுல சென்னை சார்ந்தவங்க எத்தனை பேருன்னு பார்க்கணும். மொத்தம் 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல சென்னை சார்ந்த நபர்கள் 21 பேர். புக்ல 22 இருக்கு, இது வந்து சோர்ஸ் புக், அதனால 21 பேர். தமிழ்நாடு சேர்ந்தவங்க வந்து 16 பேர் தமிழ்நாடு சேர்ந்த கலந்துக்கிட்டாங்க. ஓகேவா? சென்னை மகாஜன சபை சார்ந்தவங்க நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. ஜி சுப்பிரமணிய ஐயர் கூட சென்னை சார்ந்தவர் தான், அவர் தான் வழி மொழிஞ்சாரு. தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுலயும் அவர் தான் வந்து வழி மொழிஞ்சாரு. தீர்மானத்துல முன்மொழிந்ததும் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். ஓகேவா? ஓவராலா பார்த்துட்டோம். செகண்ட் மீட்டிங் எங்க கல்கத்தால நடந்துச்சு 1886. அது 1885, இது 1886. பிரசிடென்டா யார் இருந்தா தாதாபாய் நௌரோஜி. 434 மெம்பர்ஸ்ல 47 பேர் சென்னையை சார்ந்தவங்க. ஓகேவா? ஓவரால் கிளான்ஸா எப்படி அடித்தளம் போட்டதுங்கிறது வந்து மொத்தமா நம்ம பார்த்துட்டோம். இதையும் நான் ஓவராலா உங்களுக்கு சொல்லிட்டேன். மெட்ராஸ் மகாஜன சபா வந்து மே 16 1884 நடக்குது. அதுக்கு முன்னாடி 52ல எம்என்ஏ வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். 4 பேர், வீரராகவாச்சாரி, ஆனந்த சாலு, ரங்கையா, ஜி சுப்பிரமணிய ஐயர். செக்ரட்டரியா இருந்தது ஆனந்த சாலு, பிரசிடென்டா இருந்தது ரங்கையா. காங்கிரஸ் வந்து ஒரு முன்னோடி இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. MMS வந்து ஒரு முன்னோடி இயக்கம்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 29 1884 இருந்து ஜனவரி 2 1885 வரைக்கும் நடக்குது. இவங்களோட கோரிக்கைகள் மேக்சிமம் வந்து அவங்கள ஒத்துதான் இருக்கும். ஓகேவா? நான் சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சதுதான். அக்டோபர் 24 1896 காந்தி வந்து மெட்ராஸ் மகாஜன சபா ஸ்பீச் கொடுக்குறாரு. காந்தி கொடுக்குறாரு 24ல. அக்டோபர் 8ல மெட்ராஸ் மகாஜன சபாவோட கோல்டன் ஜூப்ளில ஜவஹர்லால் நேரு வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த 2 ஸ்பீச்சும் முக்கியம், ரெண்டுமே அக்டோபர்ல தான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து MMS மெட்ராஸ் மகாஜன சபால ஆரம்பிச்சு மெட்ராஸ் மகாஜன சபாவோட கோரிக்கைகள் யார் ஆரம்பிச்சா அவங்கள பார்த்துட்டோம். அடுத்து வந்து காங்கிரஸ்க்கான அடித்தளம் என்னன்னு பார்த்தோம். காங்கிரஸ் எப்படி அமைஞ்சது, அதுக்கான அடித்தளம் பிளாஷ்பேக் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அமைஞ்சதுக்கு அப்புறம் எங்க மீட்டிங் எல்லாம் நடத்துறாங்க, ஃபர்ஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? நல்லா தரவா ரிவைஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோர்ஸ் புக்கு பிளஸ் ஸ்கூல் புக்கு மேக்ஸிமம் பாயிண்ட் மிஸ் ஆகாத மாதிரி தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. நல்லா படிச்சு மைண்ட்ல ஸ்டோர் பண்றது தான் உங்க வேலையே. நல்லா படிங்க. யூனிட் 6 எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். 20 மார்க்ஸ் யூனிட் 6 வருது, இதை விட்டுறக்கூடாது. ஒவ்வொன்றும் நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட், விடுதலை போராட்டத்துக்கு கொஸ்டின் வராத பேப்பரே கிடையாது. நம்ம டெப்தா பார்த்து படிச்சிடணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.